கரப்பான் ஜனதா கட்சியினர் நாளை நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்த உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லும் பாதைகளில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் வாகன சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேரணி செல்ல அனுமதி கேட்டு கரப்பான் ஜனதா கட்சி சார்பில் எந்த மனுவும் வரவில்லை என்றும் நாடாளுமன்றத்தை நோக்கிய எந்த அங்கீகாரமற்ற பேரணியையும் தடுத்து நிறுத்துவோம் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரை டெல்லியில் அதிகபட்ச பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ள சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக்கோரும் மனு மீது பதிலளிக்க மத்திய அரசு சப்தர்ஜங் மருத்துவமனை மற்றும் டெல்லி காவல்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சப்தர்ஜங் மருத்துவமனை மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதிக்குமாறும் வாங்சுக் மனைவி தொடர்ந்த வழக்கில் நீதிபதி இத்தகைய உத்தரவை பிறப்பித்துள்ளார். இவ்விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க தேவையில்லை என கூறி வழக்கு விசாரணையை ஜூலை 24 நீதிபதி ஒத்திவைத்தார். ஜந்தர் மந்தரிலிருந்து வாங்சுக்கை சப்தர்ஜங் மருத்துவமனைக்கு அரசு மாற்றியதை தன்னிச்சையான நடவடிக்கை என்று சொல்ல முடியாது என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் விஜய் நாளை ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை பிற்பகல் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டது தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து முதல்வர் விஜய் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், துறை செயலர் குமரகுருபரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். விஜய் தலைமையிலான தாவேக அரசு சிறப்பாக செயல்படுவதாக ஐயுஎம்எல் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அக்கட்சியின் சார்பில் நடைபெற்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலாக தமிழகத்தில் அண்ணா தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காமராஜர் 6 மாத காலத்துக்கு பின்னரே புதிய ஆட்சியின் நடவடிக்கைகள் குறித்து விமர்சிப்போம் என குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். இப்போது தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மக்கள் பாராட்டும் வகையில் செயல்படுவதாக காதர் மொய்தீன் கூறினார். தமிழ்நாட்டில் 1 மாதமாக இருக்கக்கூடிய ஆட்சி எல்லா சமுதாய மக்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆட்சி, இந்த ஒரு அரசாட்சி நிச்சயமாக சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. சுகமாக தீர்த்து வைப்பா என்று நம்புறேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் நம்ம கே பாக்யராஜ் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சேரன் வெற்றி பெற்றார். இத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 8 மணி முதல் மாலை 4:05 வரை நடைபெற்றது. மாலை 5 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. நம்ம கே பாக்யராஜ் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சேரன் 279 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட VC குகநாதன் 155 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். நல்ல திரைப்படம் எடுத்தால் விருதே தேவையில்லை என்றும் இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், ப. ரஞ்சித் போன்றோர் விருதுக்காக படம் எடுப்பது இல்லை என்றும் இயக்குநர் மிஷ்கின் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் படம் பார்க்க டிக்கெட் வாங்கினாலே வெற்றிதான் என்று தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரமாக மழை இல்லாத நிலையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. காலை முதலே விட்டு பெய்த மழையானது மதிய வேளையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக தீவிரமடைந்தது. இதனால் இதமான காலநிலை நிலவியது. நாகாலாந்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தனர். நாகாலாந்து மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அங்குள்ள மூன் மாவட்டத்தில் கனமழையால் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் பல வீடுகள் மண்ணில் புதைந்தன. இடிபாடுகளில் சிக்கிய 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்த 12 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போனனர்.
இதில் சூரன்கோட் பகுதி கடுமையான பாதிப்பை சந்தித்தது. அங்கு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் காணாமல் போயினர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் அப்பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுர்னு கிராமத்தில் சீறி பாய்ந்த வெள்ள நீரால் 2 மாட்டு கொட்டகைகள் அடித்துச் செல்லப்பட்டதுடன் பல ஏக்கர் விளைநிலங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்தன. நல்வாய்ப்பாக இந்த இயற்கை சீற்றத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அப்பகுதியில் மீட்பு மற்றும் சேத விவரங்களை மதிப்பிடும் பணிகளை உள்ளூர் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்முவில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த 3 பேரை காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் தாவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றை கடக்க முயன்ற 3 உள்ளூர் இளைஞர்கள் திடீரென அதிகரித்த வெள்ளத்தின் நடுவே சிக்கி தவித்தனர். ஆற்றின் நடுவே திட்டில் தத்தளித்த 3 பேரையும் காவல்துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கயிறுகளின் உதவியோடு பத்திரமாக மீட்டனர். காஷ்மீர் வெள்ள நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். தேவையான மீட்பு நிவாரண ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் அமித்ஷா உறுதியளித்தார். காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் இரவு பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் 11 பேர் உயிரிழந்தனர். 6 பேரை காணவில்லை. மழை காரணமாக ஏராளமான சாலைகளும் சேதமடைந்தன. கனமழை காரணமாக பயணிகள் பாதுகாப்பு கருதி வைஷ்ணோ தேவி யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சோங்கிங் பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 3வது நாளாக நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு 34 பேர் மாயமாகியுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டடங்கள் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கனமழைக்கும் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயங்களுக்கு மத்தியிலும் 120க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் அதிநவீன ரேடார் கருவிகள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் சிக்கிய 40 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அங்குள்ள முசாஃபர்பூரில் பாக்மதி ஆற்றில் படகு சென்று கொண்டிருந்த நிலையில் பாரம் தாங்காமல் திடீரென கவிழ்ந்தது. இதனால் படகில் பயணித்தவர்கள் ஆற்றில் விழுந்து தத்தளித்தனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிற படகோட்டிகள் தண்ணீரில் தத்தளித்தவர்களை பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் தடத்தில் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறது. இது எப்படி இயங்குகிறது, இதன் சாதகங்களும் சவால்களும் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஹைட்ரஜன் ரயில் டீசலை எரித்து இயங்குவதில்லை. வழக்கமான மின்சார ரயில் போலவும் இயங்குவதில்லை. இவை இரண்டுக்கும் மாறாக தனக்கு தேவையான மின்சாரத்தை தானே தயாரித்துக் கொண்டு அதன் மூலம் இயங்குகிறது. ரயிலின் சிலிண்டர்களில் சேமிக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் வாயுவும் காற்றில் உள்ள ஆக்சிஜனும் ஃபியூல் செல் என்ற அமைப்பிற்குள் ஒன்றாக இணையும் போது மின்சாரம் உருவாகிறது. இந்த மின்சாரமே ரயிலின் மோட்டார்களை இயக்கி ரயிலை நகர்த்துகிறது. ரயிலின் ஆற்றல் தேவையை சீராக பராமரிக்கவும், வேகம் எடுக்கும்போது கூடுதல் சக்தியை வழங்கவும் இதில் அதிநவீன லித்தியம் பேட்டரிகள் பொருத்தப்பட்டுள்ளன.
சுற்றுப்புறச் சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானது என்பதே இதன் சிறப்பம்சம். இந்த ரயில் இயங்கும் போது நச்சுப் புகையோ கரியமில வாயுவோ வராது. கழிவாக வெறும் தூய்மையான நீராவியும் சிறிதளவு வெப்பமும் மட்டுமே வெளியேறும். அதாவது இந்த ரயில் புகைக்கு பதிலாக தண்ணீரை மட்டுமே காற்றில் உமிழும். இந்தியாவின் 99 விழுக்காட்டிற்கு மேற்பட்ட ரயில் பாதைகள் ஏற்கனவே மின்மயமாக்கப்பட்டுவிட்டன. எனினும் மின்சார கம்பிகள் அமைக்க முடியாத கடினமான மலைப்பாதைகள், அடர்ந்த காடுகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கும் டீசல் ரயில்களுக்கு மாற்றாக இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் பயன்படுத்தப்படும். ஹைட்ரஜன் மிகவும் லேசான வாயு என்பதால் அதை அதிக அழுத்தத்தில் சிலிண்டர்களில் அடைப்பது சவாலானது. ஹைட்ரஜன் எளிதில் தீப்பற்றக்கூடியது என்பதால் ரயிலில் நவீன தீயணைப்பு மற்றும் கசிவு கண்டறியும் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கான உள்கட்டமைப்பு மற்றும் ரயில்களை தயாரிப்பதற்கான செலவு மிக அதிகம் என்று கூறப்படுகிறது.